தயவுசெய்து சைலண்ட் மோட் எல்லாத்தையும் அடுத்து வைக்க கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்கிறோம். நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக ஜெபசிந்தியோடு நீரே என் தஞ்சம் நீரே என் கோட்டை என்ற பாலை நாம் பாடுவோம்.
இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே ஒரு மீட்பராயிருக்கிறார்கள். நாங்கள் தேடுவதெல்லாம் எங்களுடைய கைவிடாத தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு குடும்பமாக இந்த காலங்களிலேயே எங்களை வழிநடத்தி உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோட உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும், முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு உண்மை ஆராதனை செய்ய உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, முற்றிலுமாய் எங்களை வழிநடத்தும் உச்சகத்தை இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 96 வசனம் 1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அந்த மகிமையின் தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இந்த பாலை நாம் கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாலை நாம் பாடுவோம். Hallelujah.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு கூட்டி கொடுத்த தெய்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே உங்களோட நாளாக இருக்கு. இந்த நாள் ஆண்டவரே சுவாமி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே சுவாமி. அப்பா அநேக போராட்டத்திலேருந்து வந்திருக்கலாம், அநேக பாடுகள்லேருந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை நாங்கள் வீடு திரும்பும் போது ஆண்டவரே நாங்கள் பெருமையாக திரும்பாதபடிக்கு ஆண்டவரே சுவாமி அப்பா ஒரு மன திருப்தியோடு நாங்கள் திரும்ப ஆண்டவரே எல்லா போராட்டத்தையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த சிந்தனையில வந்திருந்தாலும் ஆண்டவரே சுவாமி அப்பா அதெல்லாம் அகற்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சுவாமி. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. எங்கள் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவரே உண்மை ரசிக்க அப்பா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை நோக்கி பார்க்க எங்களோடு நீங்கள் உருவாடமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வார்த்தை கொண்டு வந்திருக்கிற பாஸ்டர் ஆண்டவரே நீங்கள் அவரை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா அது எங்கள் மனிதல் ஆண்டவரே பதிய அது படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய கொடுத்துக்கிறோம். அப்பா ஆண்டவரே எல்லாம் காரியத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட குற்றமுறைகளை தயவாய் மன்னித்து நீங்கள் எங்களை வலித்து நடத்துவேன் ஜெபிக்கிறோம். இயேசுவரை கேட்குற ஜீவனில் நல்லது. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து பிதாவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றோம். நாம் பாடுவோம். I
வாசிப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 8ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 22 வரை. நாம் யாரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். யோபு 8ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 22 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். முதல் வசனம். அப்பொழுது சுகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிலை போல் இருக்கிறது. சேற்றில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரை போல் முளைக்குமோ? தேவனை மறுக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நம்பும். இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது, ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். சேர்ந்து வாசிப்போம். பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அடித்து போகும் என்றார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நாம் காலை ஆராதனைக்கு வர வைக்கிறோம். தேவன் நம்மளை ஒரு வாரம் நாளையத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பாகங்கள் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் இன்னும் மகிழ்வோம். The
ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். சோதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே, இந்த அருமையான மீண்டும் இந்த காலை வேலைக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அப்பா நல்லவராக இருக்கிற அன்பு ஆண்டவரே, ஐயா இந்த சிறு காணிக்கை ஆண்டவரே உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா தகப்பனே, இதை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே. அப்பா அந்த பணமானது ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஆண்டவரே கொண்டு வந்து சேர்க்கிற இந்த பணத்தை ஆண்டவர் அப்பா நல்ல மாதிரி எடுத்து பயன்படுத்த முடியும். கிருபியை சபா மக்களுக்கு தந்த ஆண்டவர் இப்படியாக தகப்பனை ஆண்டவரை சம்பாதிச்சு கொண்டு வர ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தலைமாரையும் நீ ஆசிரிச்சு வழி நடத்த ஆண்டவர். அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ வேலைப்படுத்தி காத்துக்கணும் ஆண்டவர். ஐயா எல்லா துதி மகிழும் உண்மைக்கே இந்த காலை செஞ்சுக்கிறேன் நல்ல தகப்பனை. நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வது முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று எஜமானனே என் இயேசு ராஜனே இந்த பாடலும் ஜெபசிந்தையோடு பாடுவோம். Amen.
ஒரு ஜெபத்துக்காக சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்றால் அது உம்முடைய சுத்த கிருபையினாலே ஆண்டவரே. எஜமானனே, என் இயேசுவே, உம்முடைய சமூகத்திலே இந்த காலை நேரத்தில் எங்களை நீர் வர பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் செய்த சகல நன்மைகளை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கும்படி இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய விருப்பத்தினால, எங்களுடைய முயற்சினால நாங்கள் வரவில்லை ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் என்று அந்த நம்பிக்கையோடு இந்த செப வேளையிலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த ஒரு வார காலமாக உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு, எங்கள் குடும்பத்தோடு இருந்து, சபையினரோடு இருந்து எல்லா விதமான காரியங்களில் கர்த்தருடைய சமாதானத்தை நாங்கள் கண்டோம். கர்த்தருடைய வழிநடத்துதலை நாங்கள் உணர்ந்தோம். கர்த்தருடைய கரத்தை நாங்கள் உணர்ந்தோம். உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்தோம். உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம். உம்மை தேடாத நாட்கள், நேரங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை நீர் உம்முடைய கண்மணி போல காத்து நீர் மறவாமல் எங்களுக்கு கொடுத்து, மறவாமல் எங்களுக்கு கிருபையாய் நீர் எங்களுக்கு அளித்து, இந்த 6 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய வேலையை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தினீர். எங்களுடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, ஒரு குடும்பமாய், ஒரு சபையாக உடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற இந்த வேளையில போன வாரம் நடையேறிய எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. வியாழக்கிழமை நடந்தேறிய ஜெபக்கூட்டத்திற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நேற்று நடந்தேறிய இந்த பெண்கள் முகாமை கர்த்தர் வெகுவாக ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மொத்தத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை நாங்கள் நாடும் பொழுது நீர் எங்களுடைய காரியங்களை ஆசீர்வாதமாக வாய்த்து கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். குறிப்பாக நேற்று நடந்தேறிய இந்த பெண்கள் வீட்டை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தீர். நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி, பெண்கள் எல்லாம் ஒரு கடவுளுக்குள்ள ஐக்கியம் பெறும்படி ஆண்டவரே, நேரத்தை செலவு பண்ணும்படி ஆண்டவரே, கர்த்தர் நேற்று இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பெண்கள்மார்கள் ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக ஆண்டவரே, அழைப்பின் நிமித்தமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஊழியங்களையும் தொடர்ந்து கரிசனையோடு மனபாரத்தோடு செய்ய ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பதாக இருக்கின்ற எல்லா விதமான தடைகள், சோர்வுகள் கர்த்தர் எடுத்து போட்டு அவர்களுக்கு நீர் தகப்பனாய் மேய்ப்பனாய் இருந்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்.
இந்த வாரத்தில் நடக்க போற பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து தாரும். பாடங்கள் மூலியமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி சபையாருக்கு நீர் கிருபை கொடுத்து வருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முகாமுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆயத்தங்கள் நேர்த்தியாய் காரியங்களை செயல்படுத்துகின்ற கமிட்டிமார்கள், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு வருகின்ற தாசன் மேலேயும் உம்முடைய கிருபை அதிகமாக இருந்து இந்த முகாமில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் சமாதானத்தை கட்டளையிட, குறிப்பாக ஆண்டவரே இந்த பண தேவை கர்த்தர் சந்திக்க, ஆண்டவரே லீவு மற்ற எல்லா காரியங்களையும் ஏற்பாடுகளும் ஆண்டவரே மன ரம்மியத்தோடு மன சந்தோஷத்தோடு எல்லா காரியமும் சமாதானமாய் ஆண்டவரே அமைய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முயற்சி எடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் தொடர்ந்து அவர்களை நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக சகோதரர் டேனி, சகோதரி திரேசா சரீரத்தில் பலவீனத்தோடு தொடர்ந்து கர்த்தர் மேல் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் உறுதியாக இருக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் 10ஆம் தேதி அறுவை சிகிச்சைக்கு செல்லுகின்ற சகோதரி ராமாய்க்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய சமாதானம் சகோதரிக்கு இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த சிகிச்சை வெற்றிகரமாய் கர்த்தர் வாய்க்க பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சகோதரிக்கும் குடும்பத்தாருக்கும் தொடர்ந்து நீர் சமாதானத்தை கொடுத்து இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நிச்சயத்தோடு அந்த விசுவாசத்தோடு அவர்கள் கடந்து செல்ல நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிறந்த நாளை எத்தனிக்கின்ற சகோதரர் ராஜசேகருக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகனை தொடர்ந்து நீர் நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மகனுடைய வேலையை ஆசீர்வதியும், குடும்பத்தை தொடர்ந்து பக்தியின் பாதையில நடத்தும்படி மகனுக்கு வேண்டிய எல்லா தயவையும் கிருபையையும் கர்த்தர் வழங்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ போராட்டத்தில் ஆண்டவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கர்த்தருடைய வசனத்தை பிடித்து ஆண்டவரே முன் செல்ல இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். திருமணத்தை எத்தனிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வ சமாதானம் நீர் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து எல்லா காரியமும் நேர்த்தியாய் செய்யும்படி கர்த்தருடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து அவர்கள் ஆலோசனை பெற்று தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க நடத்துங்க. குறிப்பாக இன்றைக்கும் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் வளரும்படி ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சபையில ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீர் கிருபை பாராட்ட, கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆண்டவரே தாழ்மையோடு தேவனுக்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்யும்படியான மனதை நீர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் குறைபற்றவர்கள் ஆண்டவரே. எங்களிடத்தில் அதிக குறைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த குறைகள் மத்தியில கூடிய ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி பாட, உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை நீர் ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்துகிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. பலவிதமான குழப்பத்தில் பலவிதமான ஏக்கத்தோடு வந்திருக்கின்ற எங்களுக்கு பரலோக வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அடியேன் பேசாதபடி, அடியேன் குறைபட்டவர், குறைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே அடியேன் மூலியமாக பரலோக ரகசியத்தை பரலோக வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு புறப்படத்தக்கதாக அடியேன் என்னை பயன்படுத்தும்.
எங்களுடைய சகல பலவீனங்கள் பாவங்கள் தயவாய் நீர் எங்களுக்கு மன்னித்து நீர் தொடர்ந்து இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்படும்படி இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கவியார் அமருங்க. சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 8 வரை. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகளை எரித்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இனி வருகின்ற காலங்களில் என்னுடைய பிரசங்கம் வந்து இந்த 7 IAM குறித்தான பிரசங்கமாக இருக்கும். அதில் முதல் பிரசங்கமாக இந்த நாணி மெய்யான திராட்சை செடி இந்த பிரசங்கத்தை குறித்து நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். நம்மள எத்தனை பேருக்கு தோட்டம் வேலை ரொம்ப பிடிக்கும்? தோட்ட வேலை கை தூக்குங்க. தோட்ட வேலைன்னா எனக்கு ரொம்ப பிரியம். தோட்ட வேலை நான் அன்னடிக்கு செய்கிறேன், இல்லை எப்பொழுதாவது செய்கிறேன் அப்படின்னு உள்ளவங்க கை தூக்குங்க. சரி, கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் தான். ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ சிட்டியில் இருக்கிறோம். சிட்டியில் இருக்கிறனால தோட்டத்துக்கும் நமக்கும் ரொம்ப தொடர்பு. இந்த தோட்ட வேலையை செய்யறவங்க கிட்ட இருந்து குறிப்பா ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும்னா, ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நான் சொல்லணும்னா, தெரியல நான் சரியா சொல்றேன். நீங்க பாருங்க அந்த கேரக்டரிஸ்டிக் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் தோட்ட வேலைக்கும் ரொம்ப தொடர்பு. தோட்டக்காரனுக்கு பொறுமை மிக மிக அவசியம். பொறுமை இல்லைன்னா தோட்ட வேலையை நீங்க விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களால பல செடிகள் வந்து பாதிப்பு அடையக்கூடும். பிரசங்கம் வந்து இன்னைக்கு தோட்டக்காரர் அந்த இது இல்லை. இன்னைக்கு வந்து நான் இந்த மெய்யான திராட்சை குறித்து, மெய்யான திராட்சை கொடியை குறித்து, மெய்யான திராட்சை செடியை குறித்து இன்றைக்கு நாம் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு அபாய்ட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். இந்த பகுதியை நாம் வந்து வாசிக்கும் பொழுது 3 கதாபாத்திரங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது the vine என்று சொல்லும் பொழுது அது அந்த மரத்தை குறிக்கிறது, திராட்சை பழத்தை அல்ல. அது கனி,
கிரேப்ஸ் குறித்தான படிப்பினை அல்ல. த வைன் என்று சொல்லும் பொழுது இயேசுவை குறிக்குது. முதல் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஐ எம் a true wine, அது கிரைஸ்ட குறிக்குது. இரண்டாவது இந்த தோட்டக்காரர், my father is a wine dresser. இந்த மரத்தை பயன்படுத்துகின்ற இந்த தோட்டக்காரனை குறித்து பிதாவை குறிக்கிறது. முதலாவது அந்த வைன் என்று சொல்லும் பொழுது இயேசுவை குறிக்கிறது. அந்த வைன் ட்ரெஸ் என்று சொல்லும் போது God the Father குறிக்குது. மூன்றாவது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சஸ், ஓகே, பிரான்ச்சஸ் இன்றைக்கு விசுவாசிகளை குறிக்குது. ஓகே, இன்றைக்கு நீங்களும் நானும் வைன் அல்ல, வைன் ட்ரெஸ்ஸர் அல்ல, இன்றைக்கு நாம் எல்லாரும் கிளைகள். ஓகே, we are the branches. The believer is the branches. அப்ப இந்த ஒரு திராட்சை மரத்தை சரியாக பண்படுத்துவதற்கு இரண்டு காரியங்கள் செயல்பட வேண்டும். முதலாவது the action required, முதலாவது இந்த நல்ல ஒரு கனி கொடுக்கணும்னா, நல்ல ஒரு திராட்சை பழம் அந்த மரத்திலிருந்து சரியான கனி என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நீங்க கிரேப்ஸ் சாப்பிட்டுருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு கிரேப்ஸ் ரொம்ப சீப்பா போயிடுச்சு இல்ல. ஒரு காலகட்டத்தில் இந்த கிரேப்ஸ் பணக்காரங்க சாப்பிடக்கூடிய ஒரு பழம். ஓகே, எல்லாரும் வீட்டிலையும் கிரேப்ஸ் எப்பொழுதும் வாங்கிறது இல்லை. யாரையாவது ஹாஸ்பிட்டல் நம்ம விசிட் பண்ண போனா அது ஏன் தெரியல கிரேப்ஸ் வாங்கிட்டு போறாங்க. ஓகே, துரியானை வாங்கிட்டு போலாம், ரம்புதானை வாங்கிட்டு போலாம். ஏன் கிரேப்ஸ்? அது கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன் கிரேப்ஸ்? இன்னொன்று, இந்த பேலஸ்ல அதிகமா, அதாவது இந்த பணக்காரர்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய பழம் அதிகமா நீங்க பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான். ஆனா இன்னைக்கு நீங்க கீழே ஒரு கோபி கடையில குடிச்சாலும் ஒரு பாகிஸ்தானுக்கார கிரேப்ஸை தூக்கிட்டு வந்துடும். அவ்வளவு சீப்பா போயிருச்சு. ஸோ அந்த கிரேப்ஸ் எங்கேருந்து வருது அதெல்லாம் இப்போ மேட்ரு இல்லை. என்னன்னா, அந்த கிரேப்ஸ் உடைய தரத்தை, the quality, அதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது அந்த மரத்தினுடைய அந்த அஸ்திபாரம். ஓகே, இன்னைக்கு கிரேப்ஸை க்ளோன் பண்ணி வியாபாரம் பண்றாங்க. ஸோ அதை நம்ம பேச விரும்பல. இந்த ஒரிஜினல் கிரேப்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த வாழைப்பழம் பார்த்துருக்கீங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் இப்போ கிரேப்ஸ்ல இருந்து வாழைப்பழத்துக்கு போகும். இந்த வாழைப்பழத்தை பாருங்க, மரத்துல பழுக்க வச்சு சாப்பிடுறதுக்கும் அதை பறித்து சில ப்ராசஸ் பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் நடக்குது. அதனாலதான் நான் சொன்ன, சொந்த தோட்டம் வச்சிருக்கிறவங்க, ஓகே, உங்க தோட்டத்துல வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதனுடைய ருசியும் கடையில வாங்குற வாழைப்பழத்துடைய ருசியும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். க்ளோன் பண்ணி. ஓகே, இந்த கிரேப்ஸ் உடைய அந்த சாலிட்டான அந்த ருசியை வரணும்னா அது கடைசி வரையும் பறிப்பதற்கு முன்பதாக அந்த மரத்துல இருந்து அது பறிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிரேப்ஸ் உடைய அருமையான முழுமையான ருசியை நாம் கண்டு கொள்ளலாம். ரெண்டு காரியம் இந்த வசனத்தின் அடிப்படையில, கனி கொடுக்கின்ற மரத்தை, கனி கொடுக்கின்ற பழத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். இரண்டாவது, கனி கொடுக்காத கிளைகள், விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது இந்த பகுதியின் பிரகாரமாக என்ன சொல்லப்படுகிறது? அது வெட்டுண்டு, வெட்டுறது மாத்திரம் இல்ல, அது இன்னொரு ப்ராசஸ் கடவுள் செய்யறாரு பாருங்க இந்த வசனத்தின் அடிப்படையில. ஏன்னா வெட்டிட்டா மறுபடியும் முளைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு கலாயை வெட்டி இன்னொரு இடத்துல போட்டுட்டோம்னா அந்த இடத்துல அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
அது நல்ல ஒரு களையா இருந்தா நல்ல ஒரு நிலத்துல அது வந்து 4 பேருக்கு பயனாக அது வந்து வளர்ந்து வரும். அப்ப கனி கொடுக்காத பட்சத்துல ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுது? 6வது வசனத்துல அது கொஞ்சம் கவனித்து பாருங்க. If anyone does not abide in me, it is cast out as a branch, and they gather them and throw them into the fire. ஒண்ணு கனி கொடு, இல்ல கனி கொடுக்கலன்னா கடவுள் என்ன செய்யறாரு? தூக்கி அக்னியில போட்டு அதை எரிச்சிடுறாரு, முடிச்சிடுறாரு. ஸோ அதுதான் இந்த திராட்சை மரத்தினுடைய இந்த தோட்டக்காரர்கள் அந்த காலத்துல செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. இப்ப நம்மளோட படிப்பினைக்கு இன்றைக்கு வந்து என்னென்ன 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, I am a true wine என்று சொல்லும் பொழுது இயேசுவை குறிக்கிறது. அதுல வரக்கூடிய ஒரு புரிந்துணர்வு என்னன்னா, முழுமையான விசுவாசம், முழுமையா கடவுளை வந்து நீங்களும் நானும் விசுவாசிப்பது. ஓகே, I am a true wine. ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடியை நீங்களும் நானும் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, completely depending. ரெண்டாவது பாயிண்ட் போமா. ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணிக்க வந்து படிக்க போறோம்னா, ஓகே, we are the branches. விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் நம்ம வந்து இந்த கிளையா இருக்கிறனால அந்த மரத்தினாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல முழுமையான டிபெண்ட் பண்ணணும். ஓகே, அதாவது முழுமையான, தமிழ்ல வாசிக்க, முழுமையாய் சார்ந்து இருப்பது. ஓகே, முழுமையாய் சார்ந்து இருப்பது. மூன்றாவதாக என்ன பார்க்க போறோம்னா, முழுமையாய் சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும். என்னன்னா, the call to abide. ஓகே, நம்ம எல்லாரும் வந்து சார்ந்து இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, தனித்து நம்ம வந்து வாழ முடியாது. அந்த தனித்து வாழ முடியாத பட்சத்துல கர்த்தரோடு நம்ம வந்து சேர்ந்து வாழும் பொழுது சந்தோஷமாய் நம்ம வந்து கீழ்ப்படியும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன் என்னுடைய பிரசங்கத்துல, ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய உண்மை. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஒரு பெரிய பாரத்தை என்னமோ சுமந்து இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்றி நடக்கிற மாதிரி இருக்குது. We have so much difficulty to follow this Christians fellowship. Okay, அது எல்லாருக்கும் வேறுபட்ட ஒரு காரியமாக இருக்குது. ஓகே, இந்த என்ன சொல்லுவாங்க, ஹெல்தி உபதேசம், செழிப்பான உபதேசத்தின் கீழே நம்ம வந்து இன்றைக்கு அதிகமா தேவ பிள்ளைகள் இருக்கிறனால இந்த ஒரு கோட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, இயேசுவை நம்பி வந்தா எல்லாம் மாறிடும். இயேசுவை மாறி வந்தா எல்லா விதமான சந்தோஷம் நமக்கு வந்து கிடைச்சிடும். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டா எல்லா விதமான கஷ்டம் நம்மளை விட்டு நீங்கிடும். இயேசுவை நம்பி வந்தா ஓகே, எந்த பண பிரச்சனையும் நமக்கு வந்து வராது. இப்ப எல்லாரும் நீங்க எல்லாரும் இயேசு நம்பி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன காரியம் ஒரு காரியமாவது 100% உங்களால சொல்ல முடியுமா? உங்கள எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில இயேசுவை நம்பி வந்த பிறகு என் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷம் தாங்க. ஓகே, சந்தோஷமா தான் இருக்கேன். 30 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமா தான் இருக்கேன். 40 வருஷமா எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்ததே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உபதேசத்தின் கீழே நம்ம வந்து இருக்கிறனால தான் இந்த கிறிஸ்துவம் வந்து இன்றைக்கு ஒரு கஷ்டமான மார்க்கம் என்று நாம் இன்றைக்கு நிறைய பேர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் 15ஆம் அதிகாரம்
இந்த முழு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது குறிப்பாக இந்த 7வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நாம் பிறகு பார்க்கிறோம். தேவன் நமக்கு அளித்த எல்லா வார்த்தைகளும் இந்த வேதத்துல வாக்குத்தத்த வார்த்தை. அதை நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதுதான் கேள்வி. இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு வசனம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், வாக்குத்தத்த வார்த்தையா இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடைய வேண்டாம். அங்க ஒரு ப்ராமிஸ் வேர்ட் கொடுக்கிறார். இல்ல ஆதியாகவும் 1:1 நீங்க போனீங்கன்னா, ஆதியிலே தேவன், சொல்லுங்க, ஆதியிலே. அப்ப இந்த வானத்தையும் பூமியும் பார்க்கும்போது அது படைச்சவர் யாரு? தேவன். சாதாரண ஒரு சயின்டிஸ்ட் படைக்கல, ஓகே, ஒரு விஞ்ஞானியோ யாருமே படைக்கல. கடவுள் உருவாக்குனதை நம்ம பார்க்கணும். அப்ப மொத்தத்துல எந்த வார்த்தை நீங்க வேதத்துல நீங்க எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே வாக்குத்தத்த வார்த்தை தான் இருக்கிறது. முதலாவது, என்னில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது கடவுள் தான் is the real source. ஓகே, நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி பண்ணுவது கர்த்தர் மாத்திரம்தான் முடியும். You name it, anything. அது உங்களுடைய சரீரபூர்வமாக இருக்கலாம், உங்களுடைய இமோஷனலா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம், எது வந்தாலும் எதுவேனாலும் நீங்க சொல்லலாம். அதை முழுமையாக்குவதும் பூர்த்தி பண்ணுவதும் கர்த்தர் மாத்திரம்தான் முடியும். இந்த திராட்சை மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த திராட்சை மரம் இது ஒரிஜினலா இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா லெவே கூட இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூகுளில் தேடி பார்க்கும் போது ஒரு சரியான சில திராட்சை மரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒல்லியா அவரைக்காய் செடி மாதிரி இருக்குது. ஒருவேளை இது நிறைய கனி கொடுத்த ஒரு மரமா இருக்கலாம். அந்த அந்த மரத்தை நீங்க நல்லா பாருங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது. அந்த மரத்துல எந்த ஒரு கனியும் நீங்க பார்க்க முடியாது. ஓகே, நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த மரத்துல சாலிட் இந்த ட்ரீல எந்த ஒரு கனியும் வராது. கிரேப்ஸ் அப்படியே காய்க்காது. ஸோ கிரேப்ஸ் எப்பொழுது எங்க காய்க்கும்னா கிளைகள் இருந்துதான் காய்க்கும். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில இந்த ரியல் கிரேப்ஸ் ட்ரீயை பார்த்துருக்கிறீங்க? பார்த்தவங்க கை தூக்குங்க. உங்களை நான் கேள்வி கேட்க மாட்டேன். பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கிறோம், அதுல பிரச்சனை இல்லை. குளோன் சாப்பிட்டுருக்கோம், சைனாவோட சாப்பிட்டுருக்கோம், நியூசிலாண்டோட சாப்பிட்டுருக்கோம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுருக்கோம். எத்தனை பேர் உங்கள பார்த்துருக்கிறீங்க? ஓகே, சரி. அதனால அப்ப தோட்டக்காரங்களாம் நிறைய இருக்கிறாங்க. சரி, நட்டாவது பாருங்க. ஸோ என்னன்னா, இந்த பிரான்ச்சஸ்ல தான் இந்த திராட்சை பழம் உருவாகும். சரியா? அந்த திராட்சை கிளைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதன் பொறுத்து தான் அந்த திராட்சை பழத்தினுடைய நிலையை நம்ம பார்க்கணும். இந்த திராட்சை மரம், the vine, கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து, அதன் வழியாக நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைக்கப்பட்ட கிளைகள் மூலியமா தான் திராட்சை பழத்தை நாம் பார்க்க முடியும். அப்ப எப்பொழுதுமே இந்த பிரான்ச்சஸ் சொல்ல முடியாது, நான் தானே காய் காய்க்கிறேன், அதனால எனக்கு அந்த மரம் எனக்கு அவசியம் இல்லை. அதை நிர்ணயிக்கிறதும்
அதை போக வேண்டிய பாதையை செம்மைப்படுத்துவதும் பிதாவின் கையில இருக்குது. the vine dresser. இப்ப பாருங்க, மறுபடியும் வர தோட்டக்காரங்க, இந்த அவரைக்காய் செடியை நீங்க வந்து பார்த்திருக்கிறீங்களா? அவரைக்காய் செடி அவரைக்காய் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? சாப்பிடுறதுல ஓகே, நோ ப்ராப்ளம். சாப்பிடுறதுல அதனோட பூர்வீகம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த அவரைக்காய் செடி குறிப்பாக இந்த அவரைக்காய் செடியை பாருங்க, அதை விதை போட்டு அது வளரும் பொழுது ஓகே, நீங்க எங்க அந்த செடியை வந்து வளைச்சு விடுறீங்களோ அங்கதான் அது வந்து வளரும். இல்ல சரியா நான் சொல்றேன்னா, அது வளரும் போது பாதியில அந்த மேல அந்த அவரைக்காய் பந்தல் வர வரையும் ஓகே, அதை முடிவு பண்றது யாரு? தோட்டக்காரர். இல்ல சரியா சொல்றேன்னா ஓகே, இல்ல பாதியில அந்த அவரைக்காய் செடி நீ சும்மா இரு தோட்டக்காரரு, நீ போட்ட பிளான்லாம் போதும், நான் வந்த பாதியில மறுபடியும் கீழே போறேன் அப்படின்னு போனிச்சுன்னா அவரைக்காய் வருமா? வராது. அதே மாதிரிதான் இந்த தோட்டக்காரன் இந்த மரத்துல நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா, அவர் சரியா பயன்படுத்தலைன்னா சரியான கிரேப்ஸ் வந்து வராது. அப்ப முதலாவது I am a true vine என்று சொல்லும் பொழுது அந்த the real source of tree மேல இந்த branches வந்து நம்பி இருக்கு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை பிரியமானவர்களே, எஸ் of course இன்றைக்கு காலங்கள் மாறிடுச்சு. நவீன காலத்துல இன்றைக்கு வாழுகின்றோம். நம்மள நிறைய பேர் இன்றைக்கு வந்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நம்ம சொந்தமா எழுதுறோம். வாழ்க்கையுடைய பயணத்தை இன்றைக்கு நாம் சொந்தமா பிளான் பண்றோம். நம்மளுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு நாம் சொந்தமா நிர்ணயிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா மறந்துட வேண்டாம், எல்லா முடிவும் நமக்கு சம்பூர்ணமா இருக்கணும்னா அந்த இயேசுவாகிய அந்த மரத்துல நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். போதகர் மணி அடிக்கடி இந்த வாக்கியத்தை சொல்லுவார். Without Christ we are Christless. Without hope we are hopeless. கேட்டிருக்கிறீங்களா? அப்ப கிறிஸ்து இல்லாத அந்த அஸ்திபாரம் இன்றைக்கு உலகத்தார் நடத்துறாங்க, உண்மைதான். ஆனா சம்பூர்ணமான ஒரு கனியை நீங்களும் நானும் வாழ்க்கையில கொடுக்கணும்னா அந்த மரமாகிய இயேசுவோடு நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த திராட்சை பழத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான மல்டி வைட்டமின்ஸ் சம்பூர்ணமா இருக்கணும்னா அது அந்த மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. முதலாவது என்ன பார்க்கிறோம்னா, முழுமையா கடவுளை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். இந்த வாழ்க்கை பயணம் உண்மைதான், நீங்களும் நானும் நடத்துறோம். இந்த வாழ்க்கை பயணம் எப்படி முடியும், எங்க போய் முடியும், எப்பொழுது முடியும், எப்படியாக முடியும் என்று நீங்களும் நானும் நிர்ணயிக்க முடியாது. அந்த பந்தல்ல போகின்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கைய அமைத்து கொண்டே போலாம். அவ்வளவு பெரிய அந்த மரத்துல குறிப்பாக இந்த கிரேப்ஸ், இந்த பழத்தை வந்து நீங்க குடிக்கும் போது ஓகே, கொத்தா நீங்க வந்து குடிக்கும் பொழுது ஆக்சுவலி அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் இல்லை, தெரியுங்களா? ஓகே, அதனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, தண்டா. ஓகே, அந்த தண்டு, அந்த பழம் இருக்கிற அந்த அந்த பட்சத்தில் அந்த கிரேப்ஸ் அந்த ஒரு கொத்து, அந்த தண்டை நீங்க பிடிச்சி 2 படி குடுக்குனீங்கன்னா என்ன ஆகும்? It's about the community. எல்லா பழமும் எல்லா திராட்சை சீட்டும் வந்து அந்த தண்டுல வந்து ஸ்ட்ராங்கா நிற்காது. நீங்க வீட்டில் போய் ட்ரை பண்ணிப்பாங்க. அது கொடுக்கும் போது சில அதே மாதிரி தான் நம்முடைய
கிறிஸ்துவ ஜீவியம். ஒரே இடத்துல தான் போராட்டம் வருது. some hold on, சிலர் கீழே விழுவதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த பிடிமானம் முழுமையான அந்த விசுவாசிப்புக்குள்ள நீங்களும் கர்த்தர் மேல வைக்கும் போதுதான் நாம் உறுதியாக இருக்க முடியும். எடுத்தவங்க வாசிங்க கொலோசியர் 1:16-17. முந்தினவர் பிந்தினவர் சகலமும் அவருக்காக அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல, நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல, இந்த வாழ்க்கை பயணத்துல சகலமும், இந்த வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான சவால்கள் சகலமும் அவருக்காக அவருடைய மகிமைக்காக காரியங்கள் கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஒருவேளை நீங்க நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், மறந்துட வேண்டாம். உங்களுடைய போராட்ட விசுவாச பாதை கடவுளுடைய வாழ்க்கையில, கடவுளுடைய பிளான்ல, கடவுளுடைய கவிதையில அவருக்கு சாலிடான ஒரு அசைன்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிள். He used our life, நம்மளோட வாழ்க்கை பயணத்துல வருகின்ற இந்த விசுவாச பரீட்சை கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றதாக நாம் பார்க்கிறோம். உண்மைதான், நமக்கு போராட்டம் வருது. ஓகே, நமக்கு போராட்டம் வந்தாலும் அந்த காரியம் நிறைவேறும் பொழுது என்ன ஆகுது? தேவன் மகிமைப்படுத்துகின்றார். தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய அந்த பரலோக சித்தம் நிறைவேறுகின்றத நாம பார்க்கிறோம். முதலாவது என்ன பார்க்கணும்னா முழுமையான விசுவாசிப்பு. அந்த திராட்சை செடியின் மேல நாம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மளுடைய படர்ந்து போகின்ற அந்த பயணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த அஸ்திவாரத்து மேல நீங்களும் நானும் எப்ப நிலைக்காமல் இருக்கின்றோமோ நம்மளுடைய பயணங்கள் தாறுமாறாக போக வாய்ப்பு உண்டு. இரண்டாவது படக்காட்சி நீங்க பாருங்க. இரண்டாவது பாயிண்ட்ல இப்ப நீங்க ஓகே, thank you. என்ன இரண்டாவது பார்க்கிறோம்? we are the branches. நம்ம திராட்சை பழம் இல்ல, நம்ம திராட்சை மரம் அல்ல. இந்த மரத்தில் முக்கியமான பங்கு என்று சொல்லும் பொழுது அந்த பிரான்சஸ். ஓகே, இந்த பிரான்சஸ் அந்த மரத்தோட ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்கலன்னா, இப்ப பாருங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரேப்ஸோட வெயிட் ரொம்ப வெயிட் இல்ல, கிரேப்ஸ் ரொம்ப வெயிட் இல்ல. டொரியா பழத்தோட இல்ல பலாப்பழத்தோட வெயிட் கிரேப்ஸ்க்கு இல்ல. சோ அந்த கிரேப்ஸோட வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட் தான். ஆனா அந்த சின்ன அமௌண்ட தாங்கக்கூடிய அந்த பிரான்சஸ் அது என்ன செய்யுது? அந்த மரத்தோட ஒட்டி இருக்க இந்த கிரேப்ஸோட பிரான்சஸ் அதனால தான் நான் சொன்னீங்க, கிரேப்ஸ் மரத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே, இந்த மரத்துல இருக்கிற மாதிரி இருக்காது. அதோட பிரான்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா. ஓகே, அதனால தான் நான் ரொம்ப உதாரணமா அப்படி நான் சொல்றதுன்னா, நீங்க அவரைக்காய் செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஓகே, அவரைக்காய் செடியை யாரும் பார்த்தது இல்லைன்னா அமுதா பீட்டர் வீட்டுக்கு வாங்க. ஓகே, சாயந்தரம் 5 மணிக்கு மேல அந்த தோட்டக்காரர் அங்க இருப்பாரு. அவர்கிட்ட வந்து நீங்க அந்த அவரைக்காய் செடியினுடைய விஷயத்தை நீங்க வந்து படித்துக்கணும். என்ன சொல்ல வரேன், ரொம்ப சாலிட்டான பிரான்ச்சஸ் இல்ல. ஸோ நம்ம வந்து கடவுளுடைய இந்த பரிசுத்த ஜீவியத்துல நீங்களும் நானும் இருக்கும் பொழுது, yes we call ourselves we are strong in faith இல்ல, but actually இல்ல. நம்ம வந்து சொல்றோம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஃபேத்ல. நான் விசுவாசத்துல அசைக்க முடியாது. நீ உண்மைதான், நல்லதுதான், வார்த்தை அப்படிதான் நமக்கு சொல்லுது. ஆனா நீங்களும் நானும் இந்த அவரைக்காய் செடி மாதிரி, இந்த கிரேப்ஸ் ட்ரீயோடைய பிரான்ச்சஸ் மாதிரி தான் நீங்களும் நானும். இலகுவா நம்மளை வந்து உடைச்சி போட முடியும். அப்ப இந்த பிரான்ச்சஸ் வந்து இந்த மரத்தோடு ஒட்டி இருப்பது எவ்வளவு அவசியமாக இருக்கு. ஏன்னா அந்த மரத்திலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான சத்து தான் இந்த பிரான்ச்சஸ்க்கு போகிறது. நம்ம ஒரு படத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, அதனால நான் படம் பார்க்கிறேன்னு நீங்க வந்து முடிவு பண்ணிடாதீங்க. சினிமா படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. நான் பொய் சொல்லல, முன்னுக்கு நின்று நான் சொல்றேன், சினிமா படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஓகே, அதுக்கு முக்கிய காரணம் எங்க வீட்டுல டிவியே இல்லை. ஓகே, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய பார்க்கலாம். ஆனா அதுல சொல்லப்பட்ட ஒரு காரியம், பேஸ்மெண்ட், சரி நீங்க சொல்லுங்க பரவாயில்ல, நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற பழமொழி தான், body strong, actually அது வந்து தவறு. பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா பாடியும் வீக்கா தான் இருக்கும். பேஸ் ஆன் பிபிலிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மரமாகிய இயேசுவே வீக்கா இருந்தாருன்னா இன்னைக்கு அந்த சிலுவையை நம்பி வந்த நீங்களும் நானும் எப்படியாக இருக்க முடியும்? அப்ப இயேசு ஸ்ட்ராங்கா இருக்கிறபடினால அந்த பிரான்ச்சஸ் ஆகிய நீங்களும் நானும் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இருக்க முடியும். அந்த மரத்தை நீங்க வந்து பாருங்க, அந்த அழகை கொடுக்கின்றது அந்த திராட்சை பழம் இல்ல, அந்த மரமோ அந்த கிளையில எந்த ஒரு அழகும் இல்லை. அந்த திராட்சை பழத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு சீட் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கனிகளை பிரதிநிதிக்குது. ஒரு சீட் எடுத்து நீங்க சாப்பிடும் போது இவர் அன்பானவர், இன்னொரு சீட் எடுத்து பார்க்கும் பொழுது இவர் தயவு உள்ளவர். அந்த 9 கனி குறித்து ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு 9 கனி மாத்திரம் இல்ல, பலருக்கு இன்னைக்கு அதிகமான கனி இருக்குது. இந்த காயை நம்ம வந்து ஆட்டும் போது எத்தனை பழம் நிலைத்து நிற்குதோ, எத்தனை சீட் வந்து இன்னைக்கு நிலைத்து நிற்குதோ, நம்மளோட வாழ்க்கை பயணத்துல நமக்கு வரக்கூடிய சோதனையிலையும் பிரச்சனையிலும் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் ரொம்ப சாந்தமான ஒரு மனுஷன். அது எப்ப தெரியுங்களா, நீங்க வந்து பார்க்கலாம், அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சாந்தமான மனுஷன் சாந்தமான மாதிரி இருப்பார். நான் ஏன் சொல்றேன்னா, எவ்வளவுதான் நம்ம வந்து கடவுளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாலும் the real us, the சுயரூபம் அந்த மரத்தை ஆட்டுற மாதிரி, அந்த கனியை ஆட்டுற மாதிரி அப்பொழுதுதான் வெளிப்படுகின்றத நம்ம வந்து பார்க்கணும். என்னோட வாழ்க்கையில நான் வந்து இதை ரொம்ப பார்த்துருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னே டேனி சாட்சி, நான் வந்து இது சொல்லக்கூடாது, பட் சொல்றதுல தவறு இல்லை.
பாஸ்டருக்கு கோபம் வருமா? பாஸ்டருக்கு கோபம் வரலாமா? நீங்க சொல்லுங்க. வரலாம், ஞாபகம் வரக்கூடாது, அவரும் மனுஷன் தானே. ஆனா பாஸ்டருக்கு கோபம் வந்தா சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரமித்து பாக்குறாங்கல்ல. இல்ல, நம்ம எல்லாரும் பலவீனப்பட்டவங்க. நம்ம எல்லாரும் பலவீனப்பட்டவங்க. அந்த கிறிஸ்துவுடைய அந்த நிலையில நம்ம சார்ந்து நிற்கும் பொழுதுதான் முழுமையான இண்டிபெண்டன்ட். ஏன்னா நம்ம இடத்துல எந்த காரியமும் நம்ம சொந்தமா செய்ய முடியாது. இந்த திராட்சை கிளைகளை நம்ம பார்க்கும்போது every branches depends on the tree. இந்த ட்ரீ உடைய வேறு மடிந்து போனுச்சுன்னா என்ன ஆகும்? all the branches மடிந்து போறத நம்ம பார்க்கணும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் யாருடைய அஸ்திபாரத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய அஸ்திபாரத்துல நீங்களும் நானும். அப்ப நம்ம துவண்டு போவதற்கும் சோர்ந்து போவதற்கும் உடைந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் மறுபடியுமாக நம்மளை பயன்படுத்துகின்ற பிதாவாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இஸ் த வைன் பிரெஸ். நம்மளை பலப்படுத்த, நம்மளை உற்சாகப்படுத்த. மூன்றாவதாக the call to abide. வசனம் 10ல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். கற்பனைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். we know commandments. இல்ல, இப்ப 10 கட்டளை நான் உங்களுக்கு யாராவது சொல்ல சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க. ஓகே, சரளமா நீங்க சொல்ல முடியும். ஆனா பிரச்சனை என்னதுன்னா இந்த கற்பனைகளை என்ன அந்த வார்த்தை சொல்லுது? கை கொள்வது. கை கொள்வதுன்னா அதன் பிறகு நடப்பது, சொல்ற பிரகாரம் செய்வது, கீழ்ப்படிவது. இன்னைக்கு திருச்சபையில நம்ம எல்லாரும் அமர்ந்து இருக்கிறோம். இந்த திராட்சை கொத்தை நீங்க பார்க்கும் பொழுது இணைந்து எல்லாரும் அழகாக உள்ள கோத்து கோத்தா பக்கத்துல நம்ம இருக்கிறோம். அது ஆட்டும் போது நான் என்ன சொன்னேன்? நல்ல விசுவாசிகள், ஸ்ட்ராங்கான விசுவாசிகள் என்ன? they will hold on. சில காய் விழுந்துருது இல்ல, அதே மாதிரிதான் நம்மள சில கட்டளை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேரு அந்த கட்டளைய செய்யும்? இன்றைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா of course the Christianity தான் டாப்ல நிக்குது. ஓகே, எத்தனை கிறிஸ்துவர்கள் மெய்யான கிறிஸ்துவர்கள்? இன்றைக்கு எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்களோ, இந்த மதம் மாற்றுதல் ஏற்பாடு நடக்குதோ அந்த அளவுக்கு இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டு மறுபடியும் பல மார்க்கத்துக்கு இன்னைக்கு ஜனங்கள் போகிறாங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா காரணம்? இந்த மெய்யான திராட்சை செடிய இன்னும் அவங்க சரியா புரிஞ்சுக்கணும். Maybe some of us, because we think என்ன, நான் branches, நான் கனி கொடுக்கிறேன், என் வாழ்க்கையில எனக்கு இது இருக்குது. ஓகே, I got wealth, health, okay, I got knowledge, so அதனால என் குடும்பத்தை நான் நடத்திட்டு போறேன், பிரச்சனையே இல்லை. உலகத்தார் இன்னைக்கு அதானே செய்யறான். மெய்யான தெய்வத்தை நம்பாத அவனுக்கு எல்லாம் சம்பூர்ணமா நடக்குது தானே. இந்த உலக ஞானத்தை வைத்து அவன் இன்றைக்கு காரியங்களை நடப்பித்து போகிறான். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒண்ணு மறந்துடக்கூடாது. போன 2 வாரத்துக்கு முன்ன நினைக்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணேன். இந்த ஜீவன்
நமக்குள்ள இருக்கிற வரையும் இந்த பாடிக்கு மதிப்பு. அப்ப அந்த ஜீவனை வந்து கடவுள் எடுத்துட்டாருன்னா, இந்த ஜீவன் கர்த்தரால் எனக்கு வந்து வந்தது, அதை நான் ட்ரெஷர் பண்றேன். எப்போ ஒரு தேவ பையன் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் உணர்ந்தேன்னா, everything is surrounded us. ஓகே, இது கடவுளால எனக்கு வந்து உண்மைதான். வேலை செய்யணும், உண்மைதான். படிச்சோம், உண்மைதான். நம்மளுக்கு திறமை இருக்குது, உண்மைதான். நம்ம சம்பாதிச்சோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். ஆனா தேவனுடைய இரக்கத்தை நம்ம வந்து பெறலன்னா, அப்ப தேவன் கொடுத்த இந்த ஐக்கியம், இந்த மரத்தை, இந்த பிரான்ச்சஸ் வந்து இன்னைக்கு நம்ம கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்குன்னா, மூன்றாவதாக நம்ம சந்தோஷமா அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஆரம்பத்தில் சொன்னல, கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப பாரமா நீங்க வந்து எண்ணாதீங்க. எப்ப நம்ம வந்து எண்ணுகிறோமோ, நமக்கு முன்பதாக வருகின்ற எல்லா காரியமும் பாரமா தான் இருக்கும். Take it as a challenge. உண்மைதான், அந்த காரியம் நமக்கு வரும்போது கஷ்டமா இருக்கும். But take it as a challenge. Because நான் என்ன சொன்னேன், கடவுளோட வார்த்தை, நம்ம என்னோட வார்த்தை எல்லாமே நமக்கு வந்து இட்ஸ் a promise word. இல்ல, எல்லாமே வாக்குத்தத்தம். 7வது வசனத்துல இப்படியாக சொல்றாரு. எடுத்தவங்க வாசி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். என் வார்த்தை உங்களிலும். இல்லைங்க, நீங்கள் if you abide in me, if you, okay, எல்லாருக்கும் இல்ல, எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இல்ல. நான் மறந்துடாதீங்க, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மைதான். ஆனா கடவுள் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன பாருங்க, if you, if only you, if you are able, if you wish, if you can, இங்க வந்து மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுக்கிறார். கடவுள் நம்மளை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. If you abide in me and my word abide in you. இதுதாங்க, இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு கிறிஸ்துவோடைய ஜீவியத்துல நம்ம வந்து மிக மிக முக்கியமா பார்க்கிறோம். If you abide in me, நாம் கர்த்தருக்குள்ள இருந்தோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க நீங்களும் நானும் முயற்சி பண்ணுவோம். கர்த்தருக்குள்ள இருக்கிறது ஒரு விஷயம், ஆனா தேவ வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது இன்னொரு விஷயம். புரியல நான் என்ன சொல்றேன்னு? நம்ம எல்லாரும் கடவுளோட பிள்ளைங்கன்னு சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாசிங்கம்மா 7. நீங்கள் என்னிலும். ஓகே, நீங்க வந்து எப்ப என்னில் வரீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இஷ்ட தெய்வமா நம்ம வந்து பாவ மன்னிப்பு பெற்று நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளும் போதே இந்த வார்த்தை நமக்கு உகந்ததா இருக்கும். நீங்கள் இப்ப என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை, the word become flesh. கிறிஸ்து என்று, கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது அவர் வார்த்தை. இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தானா, அடுத்தது அந்த வாக்குத்தத்த வார்த்தை வந்து சொல்றாரு பாருங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. If you abide in me, அப்படின்னா அந்த கிளை, அந்த branches வந்து அந்த மரத்தோடு abide. ஓகே, 3வது படத்தை போடுமா, இந்த படத்தை பாருங்க. of course அங்க ஒரு தூண் இருக்குது. abide என்று சொல்லும் பொழுது அதோட பிணைஞ்சு இருக்கணும். ஓகே, அது பிணைஞ்சு போய் தான் அந்த
அந்த கலாய் வந்து காய்க்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, நம்ம வந்து if you abide in me then my words abide in you. நீ வந்து எனக்குள்ள இருக்கிறேன்னு நீ வந்து சொல்லி என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னா அந்த வார்த்தையை நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? நீ கேட்டவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கப்படாது. இப்படியாக நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை வந்து என்ன சொல்லுது? If you abide in me, my word abide in you, you will ask what you desire. அந்த desire என்ற வார்த்தை நம்மளுக்கு என்னெல்லாம் விருப்பமா இருக்குதோ கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்கும் போது அவங்க சொல்றாரு, வாசிச்சு முடிக்குது, அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு செய்யப்படும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பமானது செய்யப்படணுமா? இது நான் சொல்லல, கடவுளோட வார்த்தை சொல்லுது. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது, அதனால ஆசைன்னு சொல்லும் பொழுது ஓகே, தேவ மகிமை, தேவ ராஜ்ய மகிமைக்கு அப்படி நீங்க ஆசைப்படுங்க. சொல்லிட்டாரு, ஆனா இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஓகே, நம்ம மனசுல ஒரு ஆசை, ஒரு விருப்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் ரெண்டு காரியம் செய்யணும். கடவுளுக்குள்ள நீங்களும் நானும் நிலைச்சி இருக்கணும், நோ மேட்டர் வாட் எவர். ஸோ அதுல ஐ திங்க் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல. ஆனா அந்த ரெண்டாவது தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மள நிலைத்து. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை பயணத்துல, போராட்டத்துல எத்தனை காலங்கள், எத்தனை நேரங்கள் நம்மளுடைய பதில் வந்து தேவ வார்த்தையா இருக்கு. If you abide in me, my word abide in you, you will ask what you desire, and it shall be done for you. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏன் சில காரியம் வந்து நடக்க மாட்டுது? நான் ஜெபம் செய்யறேன் தானே, உண்மை தானே, ஜெபம் செய்யறோம், கண்ணீர் விட்டு ஜெபம் செய்யறோம், உபவாசம் எடுத்து ஜெபம் செய்யறோம். ஆனா சில காரியம் ஏன் தாமதமா போகுது? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சில காரியங்கள் வந்து தேவ மகிமைக்கென்று அதே கடவுளை அனுமதிக்கிறார். சில காரியம் வந்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளோட ஆசையா இருக்குது, ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நல்ல காரியம் தானே கேட்கிற கடவுள்கிட்ட, ஏன் கிடைக்க மாட்டேங்குது? சோ அதுக்கு பதில் வந்து இங்க இருக்குது பாருங்க. ஏன்னா நீ எங்களை நிலைத்து நில்ல, நீ சொல்ற நான் உன்ல நிலைத்து நிக்கிறேன், ஆனா உண்மையில இல்ல. நீ சொல்ற என் வார்த்தை நீ வந்து படிக்கிறேன், ஆனா என் வார்த்தை உன் வாழ்க்கையில கடவுள் நம்மள நிலைத்து இருந்தாருன்னா, நாம் அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்கும் போது நாம் கேட்பதெல்லாம் கடவுள் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த திராட்சை பழத்தை மறுபடியும் நான் சொல்றேன், அதனுடைய அந்த ருசிப்பு, அதனுடைய தரம் எப்போ தெரியுங்களா அது வந்து வெளிப்படும்? அது வந்து அந்த பிரான்ச்சஸ்ல ஸ்டே ஆகி, அந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த மரத்தோடு இருந்து அந்த மரத்துல போடப்படுகின்ற எல்லா விதமான சத்தான உரத்தை வந்து அது வந்து அந்த பிரான்ச்சஸ்க்கு பகிர்ந்து கொடுத்து, அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து அந்த கனிக்கு போகும் பொழுதுதான் அந்த பழத்தினுடைய முழுமையான. இன்னைக்கு நம்ம வந்து பல நேரத்துல என்ன செய்யறோம், அந்த மரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, மரத்துல வைட்டமின் இருக்குது, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மரம். இன்னைக்கு பல நேரத்துல இந்த பிரான்ச்சஸ் ஆகிய நம்ம வந்து என்ன செய்யறோம்,
இங்க சார்ந்து நம்ம வந்து வாழலாம். நீ என்ன போடுற உரம், எனக்குன்னு ஒரு உரம் இருக்கு அப்படின்னு, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, நான் அதுல வளர்ந்துக்கிறேன். நீ சொல்லி தான் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பல நேரத்துல அந்த மரமாகிய இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நாம் அலட்சியப்படுத்தி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இறுதியாக 1 யோவான் 2:6 வாசிக்க கேட்கிறேன். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். மறுபடியும் மக்கள், அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய அடி சுவடுகளை ஃபாலோ பண்றவன் தான் அவருடைய சித்தத்தை செய்கின்றவன் என்று நாம் வந்து பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து சொல்லலாம், சர்ச்சுக்கு போறனால நான் வந்து கடவுளோடு இணைந்து நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தமாய் ஆயிராரு. ஒவ்வொரு சண்டையும் நான் வந்து பைபிள் தூக்கிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு போறேன், அதனால நான் வந்து கடவுளோட இணைந்து இருக்கிறேன்னு ஆயிராரு. சர்ச்சில் நான் வந்து ஊழியம் செய்யறேன், அதனால நான் வந்து தேவனோடு இணைந்து இருக்கிறேன்னு ஆயிராரு. அவரோட வார்த்தை நமக்குள்ள இல்லாத வரையும் நாம் வெட்டுண்டு போடப்பட வேண்டும். இந்த வெட்டுண்டு போடப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த தோட்டக்காரனுக்கு, அதனாலதான் நான் சொல்றேன், தோட்டக்காரனுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இல்ல, இப்போ மரத்தை நட்டுட்டு காய்கள் காய்க்குது, அவன் டக்குன்னு சில கிளைகள் வந்து காய்க்கலன்னா அவன் என்ன செஞ்சிருவான், வெட்டி போட மாட்டான். இல்ல, நட்டு ஒரே மாசத்துல கனி வந்துருச்சுன்னா இந்த காய் உடனே ஒரு வெட்டு, அவன் என்ன செய்வான், அதை பயன்படுத்தப்பான், அதுக்கு வேண்டிய முயற்சியை கொடுப்போம், ஆறுதலை கொடுப்போம். இல்ல அது சரியா மேபி அதோட ஆங்கிள் சரியா போலையோ அதற்கான வழியை வந்து கடவுள் நம்மளோட வாழ்க்கையில பல நேரத்துல நம்மளோட வாழ்க்கை பயணத்தை டைரக்ஷனை அவர் என்ன செய்யறாரு, இந்த ஜிபிஎஸ் வந்து நீங்க தட்டுனீங்கன்னா, ஓகே, ஜிபிஎஸ் வந்து நீங்க தட்டுனீங்கன்னா ரோடு என்ன ஆகுது, சில சமயத்துல என்ன ஆகுது, ரீசென்டர் தட்ட சொல்லுது, தட்ட சொல்லுதா, அவங்க ஜிபிஎஸ்ல இருக்குதா இல்லையா? எல்லாமே நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. யூரோப்ல இல்ல, அது என்ன, அந்த ரீடைரக்ஷன், மறுபடியும் அந்த டெஸ்டினேஷன் போய் நம்ம சேரணும் அப்படின்றதுக்காக அது ரீடைரக்ஷன் பண்ணுது. நீங்க எத்தனை முறை, நீங்க எப்படி வேணாலும், இந்த ரோடு இப்ப முன்னுக்கு தான் இருக்குன்னா நீங்க எப்படி வேணாலும் போங்களேன், அது கோவப்படுமா, சொல்லுமா, எங்கேயாச்சும் இல்ல எதிர்த்து பேசுமா, பேசாது. நீங்க 100 வாட்டி அங்கே வேணுக்குன்னு நீங்க சுத்தினாலும் அது உங்களை ரீடைரக்ட். சேம் as God. வாழ்க்கையில கடவுள் எப்பொழுதுமே நம்மளை ரீடைரக்ட் பண்றாரு. ஓகே, கோபப்படுறது நம்பது, ரொம்ப தொணன்னு பேசுறதுன்னு என்ன செய்யறோம், அடைச்சு போட்டுறோம் ஜிபிஎஸ். ஏன்னா அது எப்ப தெரியுங்களா நடக்கும், தெரியாத வரையும் நடக்காது. அந்த ரோடு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஆஃப் பண்ணிடுறது. அது பேக் போய் அழகா அந்த முறையா அந்த பேக்ல போய் அந்த ஜிபிஎஸ் அடைப்போன்னு இல்லை, உடனே அடிச்சு விட்டுறது. அவ்வளோ ஆத்திரம் நமக்கு. கடவுள் அப்படி இருந்தாரு நம்மளோட வாழ்க்கை. அதனால மெய்யான திராட்சை பழம், நம்முடைய கனிகள் நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும். எழுந்து நின்று ஜெபம் செய்வோம்.
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம மெய்யாகவே ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கிறோமா? நான் இயேசுவை நம்புறேன், உண்மைதான். அவர் தான் எனக்கு கடவுள், உண்மைதான். அவர் தான் என்னுடைய பாவத்தையும் மன்னிச்சாரு, அது தெரியுமா எனக்கு. இந்த திராட்சை செடியில இருக்கக்கூடிய இந்த கிளைகள் எப்படியாக அந்த திராட்சை மரத்தோடு இணைந்து இருக்குது. அப்படி இணைந்து வரும் பொழுதுதான் ருசியான திராட்சை பழத்தை மரத்தில் நமக்கு பார்க்க முடியும். அதே போல நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு நம்மளை அழைக்கிறார். மனம் திரும்பி நாம் வருவோம் என்றால் அவரோட வார்த்தையை நம்பி நாம் அவரோட வார்த்தையில் நிலைத்திருப்போம் என்றால் நாம் கேட்பது எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்று வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக நீங்கள் சொல்லித்துக் கொள்ளுங்கள். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று நான் உண்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவோம். அப்பாலை நாம் பாடுவோம். Pற்றிடுவே
ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எப்பொழுதும் உண்மையை பற்றி நாங்கள் வாழும்படியான கிருபையை எங்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களோட பலவீனங்களை மன்னியும், தப்பிதங்களை மன்னியும், எங்களுடைய நம்பிக்கை இல்லாத நிலையை எங்களுக்கு மன்னித்து தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். உடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தயவு கொடுத்து வழிநடத்துதலை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவர் கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.